ஐயோ உன்னை தேடி எங்கெங்கெல்லாம் அலையிறது? உன்னால அவ்வளோ தூரத்துலேருந்து சுற்றிட்டு வந்துருக்கேன். என்ன கண்ணு புருஷன் என்ன அசந்துட்டானா? ஏன் அழுகுற கண்ணு? அழுகாத. என்னாச்சு? அழகாரி சுத்துறதா வேலையா? என்ன சொல்றா? வாய் திறந்து பேசு. ஏன் அசந்துமா? என்ன பிரச்சனை மணி? ஏன் அழுதுட்டு இருக்க? ஏமாத்துற வெக்கமா இல்ல? இந்த பொழப்புக்கு நீ பிச்சை எடுக்கலாம். இங்க பாரு, நம்ம கூட எங்கயா உட்கார்ந்து பேசலாம். கிளம்பு. போடா. அழாத மணி. இங்க பாரு, சொல்றது கேளு. இங்க பாரு, ஒரு நிமிஷம் பொறுமையா நிதானமா என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. ரங்கம், ஆனா அதுல என்ன எழுதி இருக்குன்னு எனக்கு தெரியாம தான் குடிச்சனுங்க. அதுக்கு என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டாருங்க. நான் உண்மையாலுமே அதுல என்ன எழுதி இருக்குன்னு படிக்க தெரியாத முட்டாள் தானுங்க சார். இந்த நட ஓட பாவனை இது எதுவுமே நான் கிடையாது. இது எல்லாமே நீங்க தான் என்ன மாத்தினீங்கன்னு சொல்லி இப்பவே போய் நான் சொல்லதான் போறேன். இப்படிலாம் எதுவும் பண்ணிடாதமா, அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும். இங்க பாருமா, இப்படி எல்லாம் நடக்கும்னு உனக்கு தெரியுமோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு உனக்காக நான் அங்க இருப்பேன். எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்ணணும்? हे रंग स्नाए ही रंग மாப்ள சார் செம ஜாலியா இருக்கீங்க போல. மாப்ள சார் கொஞ்சம் பார்த்தாலே தெரியலையா? செம க்ளோயிங்கா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. க்ளோவிங்லாம் இல்ல, வெக்கப்பட்டுட்டு இருக்காரு மாப்ள சார். ஆபீஸ்ல கலாய்க்காத ஒரே குட்டி. போ உள்ள போ. வரேன் போ. என்ன மச்சான், பார்ட்டிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டல? அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டேன் மச்சான். அந்த ப்ரோ கோட் இருக்குல்ல? டேய், இது ப்ரோ கோட் இல்ல, ப்ரோ கோட். அதான் இருக்குல்ல. ஐயோ என்னடா மச்சான், நீ டென்ஷன் ஆகாதடா. போய் ஆள் கூட உட்காரு போ. டேய், கை வச்சு சும்மா இருக்கணும். டேய் மச்சான், அதெல்லாம் பக்காவா ரெடியா இருக்குடா. லேட் பண்ணாம சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம்டா. டேய் அவசரப்படாதடா. என்ன மாப்ள சார், எங்க உங்க வைஃப காணோம்? அந்த மாடர்ன் சிக்கு எங்க அவங்க? எங்க? உள்ளதான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்ன பண்றா? எல்லாரும் வந்துட்டாங்க, இன்னும் ஆளை காணோம். உள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்காளா? கூப்பிடலாமா? வேணாம். பொம்பளை அவளுக்கே அவ்வளோ திமிர் இருக்கும்போது ஆம்பளை நம்மளுக்கு திமிர் இருக்கக்கூடாதா? வந்தா வரட்டும், வரலனப்பா. இந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட நடை உடை பாவனை எல்லாம் சும்மா வேற மாதிரி இருக்கணும். பார்த்ததும் மாதவன் சும்மா ஆடி போய் அப்படியே சேல மாதிரி நிப்பான். அப்பதான் நீ ஸ்டைலா. மாதவன், உங்க வைஃப் ரொம்ப அழகா இருக்காங்க. தேங்க்யூ. ஏய், என்ன இப்படி பேரஞ்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்ல? கெத்த மட்டும் விட்டுறாதீங்க. இவங்க சதீஷ், வித்யா. ஹாய்.
இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தான். காதல் காவியம் அழைப்பா இதே படம் மாதிரி இல்ல. போடா. ஆமாம்மா, இவங்க கல்யாணத்துக்கு கூட நானும் கீர்த்தியும் தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு சைன் பண்ணிட்டு வந்தோம். இவங்க அபிஷேக், கீர்த்தனா. ஹாய். இவங்களும் லவ் மேரேஜ் தான். ஆமா, உங்க பேர் என்ன? பேரை கேட்டாலே அதிரணும். ரங்கநாயகி. இந்த முத்து படத்துல கூட மீனாவோட நேம் இதானே? அதேதான். எம்சிஏ எங்க பண்ணீங்க? எம்ஐடி காலேஜ். MIT காலேஜ். கசின் கூட படிச்சாங்க. சரி, வந்த வேலையை பார்க்கறது விட்டு புட்டு எதுக்கு மாசம்னு பேசிக்கிட்டு பார்ட்டி ஆரம்பிக்கலாங்களா? மச்சான், நீ எடுத்து விட்டுடுறா. வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். சரி. உங்களுக்கே பிடிக்காது போல, நம்ம சாப்பிடுவோம். உங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்? வேணும். இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொன்னேன். ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. நம்ம தான் சாரி கட்டுமே, ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்றா. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? ஏய் மச்சான், எப்படியோடா உன் லைஃப் நல்லா செட் ஆயிடுச்சு. எங்களை மாதிரி கிடைச்சதெல்லாம் பல்லழிச்சிட்டு எடுத்துக்காம ரொம்ப சூஸியாக இருந்த பாரு. அதான் மச்சான், இப்படி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு. என்ன மச்சான், 2 இழு உன் பிராண்ட் தான்டா. டேய் என்னடா அழுவுற? டேய் டேய் மச்சான், இங்க பாருடா, இவன் அழுவுறான். அழுவுறானா? டேய் இரு. என்னடா குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க ரோட்ல? டேய், ஏதாச்சும் திட்டினியா? டேய் நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிருக்கான்னு தான்டா சொன்னேன். மச்சான், எதுக்குடா இப்போ அழுவுற? யாராச்சும் பார்க்க போறாங்கடா? இல்லைடா, நான் தப்புட்டேன் மச்சான். பார்ட்டிக்காக பாட்டில் வாங்கி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துட்டு அவன் தெரியாமல் குடிச்சிட்டாடா. அது தெரிஞ்சுக்காம அவளை அசிங்கமாக திட்டேன்டா மச்சான். ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அவன் நல்லவடா மச்சான். அதான் மச்சான் தப்பு. என் மேலே மச்சான் தப்பு. ரொம்ப உறுத்தலாக இருக்குடா. டேய் என்னடா இப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணியிருக்க? படித்தவன் தானே நீ? ஏய், அவன் எதுக்கு திட்டுற? மச்சான், நீ கரெக்ட். இல்லைடா, என் மேலே தான்டா தப்பு. என்ன இருந்தாலும் அவளை அசிங்கமாக திட்டிருக்கக்கூடாதுடா. அவள் என்ன நம்பி தான்டா வந்தான். அவளுக்கு என்னை விட்ட வேற யாரா இருக்கா? ஏய், அப்போ அவள் பீர் தெரியாம தான் குடிச்சிருப்பான்னு சொல்றியா நீ? ஏய், அவள் தெரிஞ்சுதான் குடிச்சிருப்பான்னு நம்ம ஏன்டா நம்பணும்? நம்மளும் தான் நிறைய பொருள் வாங்குறோம், யூஸ் பண்ணுறோம்.
நம்ம என்ன அதில் என்ன இருக்குன்னு படிச்சுட்டா யூஸ் பண்ணுறோம்? இல்லடா, அப்போ கூட அவன் என்னோட ஹெல்த்துக்காக தான் மச்சான் பேசினான். ஆனால் அதை கூட நான் புரிஞ்சுக்காம ஈகோவை ட்ரிகர் பண்ணி என் ஹெல்த்தை நானே கெடுத்துட்டு இருக்கேன்டா மச்சான். அப்போ இது எழுத்துக்கலையா மச்சான்? டேய், நான் சொல்லவா ஒன்று? டேய், நான் ஒன்று சொல்லவா? சொல்லலைன்னா விடவா போற? சொல்லு. அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஊருக்கு போயிருந்தேன்ல, ஆமா. அப்போ அவங்களுக்கு எனக்கு ஒரு சண்டைடா. அதனால அவங்ககிட்ட போயிட்டு வரைக்கும் கூட சொல்லாமல் வந்துட்டேன்டா மச்சான். இப்போ வரையும் அழுதுட்டு இருக்கேன்டா அதை நினச்சி. அதனால தயவு செஞ்சுடா, வீட்டில் பொண்ணுங்களை யாரும் திட்டாதீரா. பாவண்டா அவங்கக்கிட்ட ஏன்டா நம்ம ஈகோ காட்டணும்? என் பொண்டாட்டி என்னை எப்படி அடிக்கிறா உதைக்கிறான்னு தெரியுமா? டெய்லி உதன்னு உதைப்பா. அதெல்லாம் நான் உன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நான் வெளியே. டேய், மற்ற பொண்ணுங்க மாதிரி என் ரங்கநாயகி கிடையாதுடா, எனக்கு தெரியும். சரி வா, எல்லாரும் தேடுவாங்க, வா. இல்லைடா, கொஞ்ச நேரம் நான் இங்கே இருந்துட்டு வரேன், நீங்கள் போங்க போங்க. ஏய் வாடா. புரியாமல் திணறுகின்றேன், தடுமாறி தவிக்கின்றேன், அறியாமல் செய்தேன் பிழையை எனக்கானவளே மன்னிப்பாயா. புரியாமல் திணறுகின்றேன், தடுமாறி தவிக்கின்றேன், அறியாமல் செய்தேன் பிழையை எனக்கானவளே மன்னிப்பாயா. நீ பேசும் மௌனங்கள் கேட்காதோ என் செவிகள், இமைக்காதோ நம் விழிகள், நான் செய்த பிழையை மன்னிப்பாயா. தீராத கோபம் கூட மௌனத்தால் சிதறும் போல, அறியாமல் செய்த பிழையை எனக்கானவளே மன்னிப்பாயா. ஏங்க, என்ன சாரிங்க. நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சாரி கேட்டேன், அப்போல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்கே வந்த? சரிங்க, நான் மனசார சாரி கேட்குறேன், திரும்புங்க. கடமைக்கு சொல்கிற சாரியெல்லாம் எனக்கு வேண்டாம். திரும்புங்க, சொன்னா கேளுங்க. ஒரு நிமிஷம் என்னை பாருங்களேன், உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. வாங்க சாப்பிடலாம். வாங்க. வாங்க, உட்காருங்க. நீ உட்காரு. உட்காருங்க. ம். நீ சாப்பிடு. சாப்பிடுங்க. அம்மா செய்கிற மாதிரியே இருக்கு. சுயமா? இல்லை, நீ ஊட்டி விடுறது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னதுங்க? எங்கள் அம்மா பேர் ரங்கநாயகி தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு என்ன இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இதையெல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். எனக்கு போதும், நீ உட்காரு. இல்லைங்க, உட்காருன்னு சொல்கிறேன். நீங்க சாப்பிடுங்க, உட்காருங்க. நான் சாப்பிட்றேன், நீ உட்காரு. ஏங்க ஏங்க சாப்பிடு. ஆமாம், கீழே பார்ட்டியில் ட்ரெஸ் பண்ணியிருந்தே, அது நல்லா தானே இருந்தது, இப்பயே மாற்றின? நான் உங்க முன்னாடி ரங்கநாயகியா மாத்திரம் தான் இருக்கணும். மா, பாத்தியா அவன் மருமக எப்படி பேசுறான்னு? சாரிம்மா, எனக்கா ஆசையாக சமைச்சு கொடுத்த விஷயத்தை நான் சாப்பிடாம கூட வந்துட்டேன். ஆனால் இப்போ உன் மருமக தட்டு நிறையா சுயம் பண்ணி வச்சிருக்கா. அப்படியே உன் மருமகளுக்கு உன் கைப்பக்குவோம்மா.
நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா. ஐ எம் ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு. ஐ லவ் யூ போத் ரங்கநாயகிஸ். இந்த வணக்கம். இந்தா சாப்பிடு. இல்லைங்க எனக்கு வேணாம். சாப்பிடு. ஐயோ ம். இவ்வளோ வெகுளித்தனமா என் மேல அன்பு வச்சிருக்கிறவரை ஏமாற்றக்கூடாது. இவர்கிட்ட எப்படியாவது எல்லா உண்மையுமே சொல்லிடணும்.